சரத்குமார் என்ன பவுன்சர்ஸ் தான் தள்ளி விட்டாங்க, இது தாவேகாவினர் என் மேல வழக்கு தொடர்ந்தாலும் நான் வந்து அதை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டம் தான் சார் ஓட்டு போட போகுது. இல்லை ஓட்டு போடுதுமா, அதான் தந்தை பெரியார் சொல்றார், முட்டாள்கள் ஓட்டு போடுகிறான், அயோக்கியம் ஆட்சிக்கு போறான். ஜெயலலிதா என்பவர் எம்ஜிஆருடைய பாட்டி, அந்தமா முதலமைச்சராகுது. பாட்டியின் காலையில கும்பிட்டு விழுகிற ஓபிஎஸ் முதலமைச்சராகிறார். ஊர்ந்து போன எடப்பாடி முதலமைச்சராகிறார். இவ்வளவு பேர் முதலமைச்சராகிற பொழுது கூத்தாடி பின்னாடி போகாதீங்கடா, அவன் இந்த நாட்டை கூத்தியாட்ட கொடுத்துட்டு போயிடுவான். கிரீஷ தடை வைக்கிறான், அதுல ஏறி போறான். அவனை நாயை தூக்குற மாதிரி தூக்கி வீசி கையை பிடிச்சி காலும். தலைவர் எங்க தங்கி இருக்கான்? கேரவன் வேன்ல குடிரோட்ட கொண்ட டபுள் ஏசியில் தங்கி இருக்கான். தொண்டை பூரா நீர் உடம்புல வத்தி மயக்கமா விழுந்தவ 500 பேர். இந்த மாநாடுல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. ஒவ்வொரு மாநாடும் இவங்களும் மக்கள் பார்த்துட்டு தானே சார் இருக்காங்க. அதை தெரிஞ்சுதானே சார் இத்தனை பேர் கூடியிருக்காங்க. அவர் விரும்பினால் அவருடைய கதாநாயகிகளான திரிஷாவுக்கு, கீர்த்தி சுரேஷுக்கும் பைனான்ஸ் மினிஸ்டர் துணை முதலமைச்சர் கொடுப்பதை இந்த அரசியலமைப்பு சட்டம் ஆதரிக்கிறது. 35 நிமிஷத்துல ஏதாவது திட்டத்தை சொன்னாரா? அதான் சார், இன்னும் தேர்தல் வர டைம்ல தானே சார் எல்லா தேர்தல் வரும்போது ஏமாத்துவீங்க. கிரீஸ் தடவி அந்த மேலே ஏற்றுனதுக்கான காரணமே யாரும் வரக்கூடாது அப்படின்றதுக்காங்க சார். இது மக்கள் மேலேயும் அந்த தப்பு இருக்குல்ல சார். இப்போ தாவேகாக்கே வந்து சவால் விடுறாரு, எனக்கு நீங்க இது போட்டாலும் அப்படின்னா அப்ப இவங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கட்சி சப்போர்ட் பண்ண? ஒரு கட்சியும் இல்ல. அப்புறம் அவர் சரத்குமாருக்கு அவருடைய குடும்பம் தான். பல சரத்குமார் இன்னைக்கு உருவாகணும். விஜய் கடலூர் ஜெயில ஒரு 6 மாசம் இருக்கும். மக்கள் போராட்டத்துக்கு சாராய கடை ஒழிப்பேன், சாதியை ஒழிப்பேன், தனியார் நிறுவனங்களிலிருந்து கல்வி நிறுவனத்தை கைப்பற்றுவேன் இப்படி சொல்லி 6 மாசம் வேலூர் ஜெயிலுக்கு வைகோ இருந்தார். அதே ஜெயில் தான். அத்தனை பேர் தட்டியில் நீ எஸ்சி பட்டியலிருந்து, தலித் பட்டியலிருந்து இந்த சமூகத்தை அதை சாதி எடுத்தது. நீ 50,000 பேர் புது தீர்மானம் பண்ண போடுறதுக்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? திருப்பி கேரவன் வேணும், திருப்பி ராம் வாக்கு முடிஞ்சோடனே அப்புறம் கேரவன் வேணும். கொண்டன் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உச்சி வெயிலில் டாய்லெட்டுக்கு ஊற்றுற தண்ணியை குடிச்சு விட்டு கிடக்கான். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த தாவேகா மாநாடு பார்த்து இன்னுமே முடிஞ்சே 1 வாரம் ஆகுது. ஆனால் இன்னுமே பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு. டெய்லியும் ஏதாவது ஒரு விஷயம் டாபிக் அவங்கள பற்றி சூழ்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த தாவேகாவோட பவுன்சர்ஸ் வந்து அந்த ரேம்ப் வாக் ஷோ அப்போ அவர் மேலே ஏறினதுனால அவரை பவுன்சர்ஸ் கீழே தள்ளி விட்டாங்க. இப்போ அவர் பேர் சரத்குமார். என்ன பவுன்சர்ஸ் தான் தள்ளி விட்டாங்க, இது தாவேகாவினர் என் மேலே வழக்கு தொடர்ந்தாலும் நான் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல. அப்போது இவர் வந்து சாதாரண ஒரு பர்சன். இவர் ஏறினது தப்பா தெரியல, ஆனா அவங்க தள்ளி விட்டது கண்டிப்பா அது தப்பு தான் சார். ஆனா ஏறும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி தானே சார் ஆகணும். அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைம்மா, இப்போ இது வந்து ஒரு அரசியல் பொதுக்கூட்டம் அல்ல, இது ரசிகர்கள் பொதுக்கூட்டம் தான். இந்த ரசிகர்கள் பொதுக்கூட்டத்தில் ரசிகன் வரத்தான் செய்வான். அவ்வளோ கூட்டமும் நீங்க என்ன சொல்றீங்க? அது ரசிகர்கள் கூட்டம். ரசிகர் கூட்டம் தான், அரசியலே தெரியாத மங்குனிகள் கூட்டம். இந்த கூட்டம் தான் சார் ஓட்டு போட போகுது. இல்லை ஓட்டு போடுதுமா, அதான் தந்தை பெரியார் சொல்றார், முட்டாள்கள் ஓட்டு போடுகிறான், அயோக்கியம் ஆட்சிக்கு போறான். இதனால தான் நான் தேர்தலே நிற்கலைங்கிறார். அந்த மகான் சொல்லுவதை விட இனி ஒரு பெரிய வார்த்தை யாரும் சொல்ல முடியாது. அவருடைய கணக்கு பிள்ளையாக வேலைக்கு சேர்ந்த அண்ணாதுரை முதலமைச்சர் ஆகிறார். அண்ணாதுரைக்கு உதவியாளராக செட்டப் செல்லப்பாவாக இருந்த கருணாநிதி முதலமைச்சராகிறார். கருணாநிதி முதலமைச்சராகிய நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சராகிறார். எம்ஜி ராமச்சந்திரனுடைய 2வது மனைவி தான் ஜானகி, கணபதிப்பட்டுடைய பொண்டாட்டி. அந்த அம்மா முதலமைச்சராகிறார். விட்டால் லதா, மஞ்சுளா, சரோஜையெல்லாம் முதலமைச்சராக இருப்பாங்க.
கணக்கு புள்ள ஆரம்பியெல்லாம் முதலமைச்சராக இருப்பார். ஜெயலலிதா என்பவர் எம்ஜிஆருடைய வைப்பாட்டி, அந்தம்மா முதலமைச்சர் ஆகுது. வைப்பாட்டியின் காலையில் கும்பிட்டு கும்பிட்டு விழுகிற ஓபிஎஸ் முதலமைச்சராகிறார். ஊர்ந்து போன எடப்பாடி முதலமைச்சராகிறார். இவ்வளவு பேர் முதலமைச்சராகிற பொழுது இவர்களெல்லாம் உருவாக்கிய தந்தை பெரியார் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அத்தனை மாநிலத்தினுடைய முதலமைச்சராக ஆளுநர் பதவியும் தேடி வந்தபோது புறங்கையால் தள்ளியவர் தந்தை பெரியார். அவர் தான் சொல்றார், இப்போ கூத்தாடி பின்னாடி போகாதீங்கடா, அவன் இந்த நாட்டை கூத்தியாட்ட கொடுத்துட்டு போயிடுவான். இப்படியெல்லாம் சொன்னவர் தந்தை பெரியார். இந்த மக்களை அரசியல் மையப்படுத்தினவர் தந்தை பெரியார். இன்னைக்கு அரசியலாவா இருக்குது தமிழ்நாடு? கிரீஷை தடை வைக்கிறான், அதில் ஏறி போகிறான். அவனை நாயை தூக்குற மாதிரி தூக்கி வீசி கையை முடிஞ்சு காலு முடிஞ்சு. தலைவர் எங்கே தங்கியிருக்கான்? கேரவன் வேனில் குளிரோட்ட போட்ட டபுள் ஏசியில் தங்கியிருக்கான். தொண்டை பூரா நீர், உடம்புல நீர் வத்தி மயக்கமாக விழுந்தவன் 500 பேருக்கு மேலே. போன விக்கிரவாண்டி மாநாட்டில் நாக்கெல்லாம் வத்தி வறண்டு உள்ளே இழுத்து டாய்லெட் தண்ணி எடுத்து குடித்தான். சார், விஜய் அவர்கள் மேல எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த மாநாடுல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. ஒவ்வொரு மாநாடும் இவங்களும் மக்கள் பார்த்துட்டு தானே சார் இருக்காங்க. அவங்களும் எல்லா மாநாடும் இல்லை அதெல்லாம் போகிறாங்க, என்னென்னலாம் நடக்குதுன்றது தெரியும். அதை தெரிஞ்சுதானே சார் இத்தனை பேர் கூடியிருக்காங்க. ஆமாம்மா, அதை கூடத்தாம செய்வான். முட்டாள்கள் அதிகமாக இருக்கம்மா நாட்டில். விஜய்கிட்ட எந்த அரசியலும் இல்லை. விஜய்க்கு அரசியல் தெரியாது. விரவு கடை முனுசாமி, கள்ளலாற்றி ஆதவ் அர்ஜுனா, வேலை காலியான ஐஆர்எஸ் அருண்ராஜ், இப்படி பல பேர் அவரை சுற்றி இருக்கிறாங்க. அவர் கம்பெனிக்கு கணக்கு புள்ள வேலைக்கு கணக்கு எழுதுறதுக்கு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு போன வெங்கட்ராமன் தான் இப்போ அந்த கட்சியினுடைய பொருளாளர். இதெல்லாம் கட்சியா இல்லை ஏதாவது கத்திரிக்காய் கடையா, உழவர் சந்தையில் இருக்கிற கடையா? கரெக்ட் தான் சார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் அது நெருங்க தான் இவங்க என்ன மாதிரியான ஒரு அறிக்கைகள் வெளியிட போறாங்க, அப்புறம் யாரோட கூட்டணி வைக்க போறாங்க, இது என்ன மாதிரியான ஒரு களம் மாறப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியும்ல சார். இல்லைம்மா, எதுவோ மாறட்டுமா. இந்த மக்கள் நயன்தாராவுக்கும் திரிஷாவுக்கும் ஓட்டு போட்டு இவர்கள் தான் முதலமைச்சர்னா இந்திய அரசியல் சாசன சட்டம் அவர்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கும். இதுதான் இந்த ஜனநாயகம். அப்போ விஜய்க்கு அத்தனை மக்களும் ஓட்டு போட்டு ஒரு 3 கோடி பேர் ஓட்டு போட்டான்னா அவர் தான் முதலமைச்சர். அவர் விரும்பினால் அவருடைய கதாநாயகிகளான திரிஷாவுக்கும் கீர்த்தி சுரேஷுக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் துணை முதலமைச்சர் கொடுப்பதை இந்த அரசியலமைப்பு சட்டம் ஆதரிக்கிறது. நான் அதுக்குள்ளே வரல. ஆனால் மக்களுக்கு இதனால் என்ன நன்மை ஏற்பட போகிறது? விஜய் பேசிய அந்த பொதுக்கூட்டம் 35 நிமிடத்தில் தமிழ்நாட்டில் பூதாகாரமான பிரச்சனை எது? கவின்கள் எல்லாம் வெட்டி கொல்லப்படுகிறான். சாதி தான் தீ எரியுது, மலன்னு எரியுது, சமூகத்தையே சீரழிக்குது. இந்த சாதி ஒழிப்பதற்காக 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற நீ எந்த திட்டத்தை வைத்திருக்கிறாய்? திட்டமே இல்லை. சரி, புருஷன் வேலைக்கு போயிட்டு குழந்தை குட்டியெல்லாம் உட்காந்துருக்கு, அப்பா ஏதாவது வேலைக்கு போய் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவான்னு குடிச்சிட்டு அவன் டாஸ்மார்க்லேயே படுத்துக்கிறான். இப்படி 1 கோடி குடும்பம் அடுப்பில் பூனை படுத்துருக்கு. அது கார்ப்பரேட் முதலாளிகள் 50,000 கோடி வியாபாரம் பண்ணுறான். அரசியலே அதுதான் நடக்குது. அதை பற்றி உன்னுடைய திட்டம் என்ன தம்பி விஜய்? உன்னுடைய திட்டம் என்ன? அப்போ அதுக்கு திட்டம் இல்லை. இந்த நாட்டில் மருத்துவமே இல்லாமல் கிடக்கு. இலவச அடிபட்டா அவன் எங்கே கமிஷன் கொடுப்பானோ அங்கே எடுத்துகிட்டு போகிறான் 101 ஆம்புலன்ஸ். ஏடா பக்கத்துலேயே அவன் கமிஷன் தர மாட்டான், அதுக்குள்ளே போகிற உசுறு போயிடுது. இப்படி மருத்துவமனை பூரா கார்ப்பரேட் கையில் இருக்குது, கல்வி பூரா கார்ப்பரேட் கையில் இருக்குது, சாராய கார்ப்பரேட் கையில் இருக்குது. இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு நீ வாராது வந்த மணி என்னையா வச்சிருக்க திட்டம்? 35 நிமிஷத்துல ஏதாவது திட்டத்தை சொன்னாரா? அதான் சார், இன்னும் தேர்தல் வர டைம்ல தானே சார் எல்லா தேர்தல் வரும்போது தான் ஏமாத்துவீங்க. எல்லா கட்சியுமே அப்பதானே சார் அறிவிப்பாங்க. எல்லா கட்சியும் ஏமாத்தும், நானும் ஏமாத்துறேன் அப்படித்தானே சொல்றீங்க? எல்லாரும் மக்களை ஏமாற்றி ஓட்டுக்கு 2000 கொடுத்து ஓட்டுவாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் தானே சார் அது என்ன மாதிரி? ஆமா, அறிவிச்சு நீங்க கேரவன் வேலையில இருந்து அறிவிக்கும் போது தான் மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் அரசியலாமா? அப்போ 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்த காமராஜ் முட்டாளா? முட்டாளா சொல்லுங்க.
2 சிறுநீரகமும் பித்தப்பைய கிட்னி கல், ஐயோ ஐயோ அம்மா அம்மா இப்படி தூக்கி வச்சா கத்துவார் பெரியார். இப்படி ஊரா தமிழ்நாட்டை உலகத்தை பல முறை சுற்றி வந்ததுக்கு அளவுக்கு அதே தூரம் தமிழ்நாட்டை சுற்றி வந்திருக்கார். அந்தால் முட்டாளா, கக்கன் முட்டாளா சொல்லுங்க. இவர்களெல்லாம் ரெட்டமலை சீனிவாசன், ஐதாச பண்டிதர், அம்பேத்கர் போன்றவர்களெல்லாம் அடி முட்டாள் அப்படி சொல்லிக்கலாமா? தியாகம் பண்ணிட்டாங்க. இவர் மட்டும்தான் அறிவாளி அப்படி ஏத்துக்கலாமா? காலம் சூழல்கள் இப்ப எல்லாமே மாறுது இல்ல சார். இப்போ மக்களும் மனமாற்றத்தோட மக்கள் தெளிவாதானா சார் மக்கள் எந்த காலத்திலையும் மாறலாமா? சரியான தலைவனை தேடி கொண்டு இருக்கிறான். 10 லட்சம் பேர் கூண்டானா இல்லையா? ஜல்லிக்கட்டுல கூண்டானா இல்லையா? யார் கூண்டா? ஓபிசி பின்னாடி வந்தானா? ஓபிசி அப்ப முதலமைச்சர் ஓபிசி பின்னாடி வந்தானா? இல்ல ஸ்டாலின் பின்னாடி வந்தானா? யாருக்கு பின்னாடி வந்தான்? தன்னுடைய கலாச்சாரத்தில் கை வைக்கிறான். வீட்டில் குழந்தை குட்டியோட ஒரு மாடு இருக்கு, ஒரு பசு மாடா. அதுக்கு என்ன மாடு? பசு மாடுங்கிறான். பசு மாதிரி இருப்பான்டா, பசுபதி மாதிரி இருப்பான்டா. அதுவும் அந்த வீட்டில் குழந்தையா இருக்கும், கொம்பெல்லாம் வச்சிருக்கும். குழந்தை போய் கொம்பை பிடிச்சி இழுக்கும், குத்தாது. பார்த்துருக்கீங்களா? அதை பூரா ஒளிடாங்கிறான். அதுக்கு பொங்கல் அன்னைக்கு சாப்பாடு கொடுத்து பொங்கலை வச்சு குளிப்பாட்டி தலையில் கொம்பில் துண்டை கட்டி வேட்டியை கட்டி எவன் வேணும் வாங்கிக்கிறா. இதுதான் அதுக்கு பேர் தான் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, எருது கட்டு, இதெல்லாம் சவுத்தில் அதுதானே கல்ச்சரு. அதை உள்ளிடானா கூண்டானா 10 லட்சம் பேர் கன்னியாகுமரியிலேருந்து வந்தாமா. சரி, அப்படிப்பட்ட மக்கள் தானே சார் இப்போ இந்த ஒரு மாநாடுக்கும் கூடியிருக்காங்க. அந்த மக்கள் அல்ல, அதாவது சதை கவர்ச்சி, அதாவது சினிமா கவர்ச்சி. இந்த கும்பலை ரொம்ப நாள் நிற்காது, அது விலகிரும். ரொம்ப நாள் மேக்கப் போட்டுட்டு இருக்க முடியாது, ரொம்ப நாள் கேரவனை மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் அந்த மேலே ஏறி வராரு, அவங்க கீழே தள்ளி விடுது. அது ஒருத்தர்ல 10 பேரை தள்ளி விட்டுருக்காங்க. சரி சார், அப்படி 10 பேர் அது அந்த மேலே அது வரைக்கும் கிரீஸ் தடவி அந்த மேலே ஏற்றினதுக்கான காரணமே யாரும் வரக்கூடாது அப்படின்றதுக்காங்க சார். இப்போ இது மக்கள் மேலேயும் அந்த தப்பு இருக்குல்ல சார். மக்கள் மேலே எப்படிங்க தப்பு சொல்லாதீங்க. மக்கள் சாராய கடைக்கு போய் குடிச்சு செத்து போயிடறான். சாராய கடையை அரசே வச்சு சாராய முதலாளியே நடத்துகிறான். இது மக்கள் அவனுக்கு அறிவு இருந்தால் இப்படிலாம் வரமாட்டான். அதனால தான் சட்டத்தை போட்டு வச்சுருக்கீங்க, அதனால தான் போலீஸை வச்சுருக்கீங்க, நீதிமன்றத்தை வச்சுருக்கீங்க. எல்லாரும் அவன் வேலையை பார்ப்பாயா? அவன் வேலையை பார்த்து எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனு, எதுக்கு இராணுவம், எதுக்கு சிஆர்பிஎஃப், எதுக்கு? அப்போ மக்களை கட்டுப்படுத்துவதற்கு சட்டம் தேவைப்படுது. இப்போ இந்த சரத்குமார்ன்ற ஒருத்தர் தாவேக்காக்கே சவால் விடுறாரு, எனக்கு நீங்க இது போட்டாலும் அப்படின்னா, அப்போ இவங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கட்சி சப்போர்ட் பண்ண? ஒரு கட்சியும் இல்லை. அப்புறம் சரத்குமாருக்கு அவருடைய குடும்பம் தான் பின்னணி. நான் உன்னை ஒரு தலைவனை பார்ப்பதற்காக மேடை ஏறினேன், என்னை தூக்கி நாயை வீசுகிற மாதிரி வீசிவிட்டானுவோம். இது எல்லாரும் இதை பார்த்து திருந்தணும். இந்த பயிலை நம்பி வராதிங்க. இந்த ஜோசப் விஜய் நம்பி வராதிங்க. வராதிங்க. கிறித்துவ மிஷினரி காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறான், வராதிங்க. இப்படி சொல்லுகிற கூட்டத்தில் ஒரு ஆள் தான், விவரம் தெரிஞ்சவன் தான் இந்த சரத்குமார். அப்போது பல சரத்குமார் இனி உருவாகணும். விஜய் கடலூர் ஜெயிலில் ஒரு 6 மாதம் இருக்கணும். அதான் தியாகம். மக்கள் போராட்டத்துக்கு சாராய கடை ஒழிப்பேன், சாதியை ஒழிப்பேன், தனியார் நிறுவனங்கள்லேருந்து கல்வி நிறுவனத்தை கைப்பற்றுவேன் இப்படி சொல்லி 6 மாதம் வேலூர் ஜெயில் இருக்கு சொல்லுங்கள். வைகோ இருந்தார், அதே ஜெயில் தான். சீமா இருந்தார் பாண்டிச்சேரி ஜெயிலில். நான் தான் போய் பார்க்க போனேன் சரக்கு வாங்கிட்டு. லோக ஐயப்பன் தான் புல் பாட்டு வாங்கி கொடுப்பார். யாருக்கு? சீமானுக்கு. பாண்டிச்சேரி ஜெயிலில் இருந்தார், என்எஸ்ஏ போட்டு. இப்படி கொஞ்ச நாள் இருங்க விஜய், ஜெயிலில் இருங்க. ஜெயிலில் இருந்து ஜெயிலில் உடச்சி விட்டான். எது? சென்ட்ரல் ஜெயிலு. கருணாநிதி ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருந்தாதான் அவங்க தியாகம் பண்ணணுமா? நீங்கள் கார்பரேட்டுகளையும் இந்த அரசு இயந்திரத்தையும் எது போராடுனா ஜெயிலில் இருக்கணும். 6 மாத காலம் நீங்கள் தனிமை சிறையில் இருக்கணும். வைகோ இருந்திருக்காரு, திருமாவளவன் இருந்திருக்காரு, பெரியார் இருந்திருக்காரு, கக்கா இருந்திருக்காரு, காமராஜர் எல்லாம் இருந்திருக்காங்க. எதுக்கு? கஞ்சா விற்றா, சாராயம் விற்றா, ரெட் ஜெயின் எடுத்தா? இல்லை. ஜிஸ்கோ இல்லை. தியாகம் பண்ணி போராட்டம், சாதி ஒழிப்பு போராட்டம். அத்தனை பேர் தட்டில நீ எஸ்சி பட்டியலிருந்து, தலித் பட்டியலிருந்து இந்த சமூகத்தை
அதை சாதி எடுத்துடணும். நீ 50,000 பேர் கூடி தீர்மானம் பண்ண போடுறதுக்கு தெம்பு இருக்கா, திராணி இருக்கா? இந்த மக்களை ஏமாற்றி தலைவனாகணும்னு, முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புகிற நீ அந்த மக்களுக்கு என்னையா தியாகம் பண்ண? அனைவருக்கும் இலவச கல்வி. கல்வி வச்சிருக்கிற பச்சைமுத்து ஏசி சண்முகம் 250 பேரை தனி விமானத்தில் மாலத்தீவு கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ண வைக்கிற ஐஸ்வரி கணேஷ் கல்வி நிறுவனங்களை பூரா நான் கைப்பற்றுவேன். மக்களுக்கு இலவச கல்வி சொல்ல எங்கே இருப்பேன்? வேலூர் ஜெயிலில் இருப்பேன். அதுதான்டா தியாகம், அதுதானே இந்த மக்களுக்கான இயக்கம். அதெல்லாம் சொல்லாமல் 35 நிமிஷம் நீ பேசுவேன். உன்னுடைய சிஷ்ய கோடிகள் 3 நிமிஷம் பேசுவான். இதுக்கு பேர் மாநாடு. கடலூர் சந்திரசேகர் எழுதி கொடுத்த அந்த டைம். அதுக்கு முந்தைய கேரவன் வேனில் திருப்பி கேரவன் வேணும், திருப்பி ராம் வாக்கு முடிஞ்சோடனே அப்புறம் கேரவன் வேணும். தொண்டன் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உச்சி வெயிலில் டாய்லெட்டுக்கு ஊற்றுற தண்ணியை குடிச்சு விட்டு கிடக்கிறான். இதுதான் நீ முதலமைச்சர் ஆவதற்கான அடிப்படை தகுதினா நீ இந்த நாட்டுக்கே தேவையில்லை. பார்க்கலாம் சார். 2026 சட்டமன்ற தேர்தல் சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளாக அதை பேசிகிட்டே இருக்கோம். இப்போ கடைசி அந்த கட்டத்தில் கண்டிப்பாக வந்துட்டோம். இன்னும் ஹார்ட்லி வந்து ஒரு 6 months தான் இருக்குது. இன்னும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரப்போகுது, விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்ய போகிறார் அப்படின்றது இந்த களம் கண்டிப்பாக மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.